ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு OBS Studio யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். OBS Studio எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, OBS Studio வந்து உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் பெய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்புறம் இது மூலமாக நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப் அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்லைடு அது மாதிரி இமேஜ் என்ன போடணும்னா, இல்லை வேறு எதனா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனு ப்ளஸ் வெப் கேம் அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போத் வந்து காமிக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை இருக்குது. சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இல்ல விண்டோஸ் அப்புறம் மேக் ஒயர் லினக்ஸ் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த OS இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி வந்து இந்த OBS Studio இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இது வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் அதர் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து எடுக்கிறது, அப்புறம் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் உங்கள் செட்டிங்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக இல்லை, ஒரு அளவுக்கு பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்வான்ஸாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ வந்து ஃபியூச்சரில் போடுறேன். ஒரு பேசிக்ஸான வீடியோ தான், ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட OS வந்து விண்டோஸா இல்லை மேக்கா லினக்ஸான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ விண்டோஸ் தான் என்னோட OS. ஸோ நான் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 MB தான். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சைஸ் ஃபைல் தான். நார்மலாக கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், OBS Studio ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து OBS Studio ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இது வந்து மெயின் ஸ்க்ரீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை எதனா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த மெயின் ஸ்க்ரீன் மூலமாக நீங்கள் வந்து அவுட்புட்டை பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன்ஸ், அப்புறம் சோர்ஸ், அப்புறம் ஆடியோ மிக்சர், அப்புறம் சீன் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் வந்து சீன்ஸை பார்க்கறதுக்கு முன்னே சோர்ஸை பார்த்துடலாம். சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகும். கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து சில பேர் வந்து டூரல் மானிட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லைனா வந்து சப்போஸ் செகண்டரி மானிட்டர் அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இங்கே ஆப்ஷன் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் மானிட்டர் தான், ஸோ வந்து ஒரு மானிட்டர் தான் டிஸ்பிளே காமிக்குது. செகண்ட் வந்து உங்களுக்கு கர்சர் வேணுமா வேணாமா, இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் தெரியாது. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து மவுஸ் வந்து மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர் வந்து ஆன் ஆகிடும். இது மூலமாக நீங்கள் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து இது ஆன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து இன்னும் பிளாக் ஸ்க்ரீனாகவே இருக்கும். அது மாதிரி இஷ்யூ இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஸ்டெப்பை வந்து பண்ணுங்க. அப்படி இஷ்யூ வரல, நான் டேரெக்டாக வந்து என் ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா 1 மினிட் ஆஃப்டர் வந்து போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து அதுலேருந்து வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ வந்து இது மாதிரி பிளாக்காக வருது, எனக்கு ஸ்க்ரீனே வரல, இது ஆட் பண்ணாலும் எனக்கு ஸ்க்ரீன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா கிராஃபிக்கல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும், அதில் போய்க்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரௌன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க, போய்க்கோங்க. சி டிரைவில் வந்து ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா OBS Studioன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் பின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் 64 பிட் அந்த அப்ளிகேஷனோட இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஆடுன்னு கொடுத்துட்டேன், ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்குது. அப்புறம் அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அது பவர் சேவில் வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த ஆப்ஷன், ஏன் வந்து எனக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர் வரலன்னா, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மெமரி வந்து எதிர்பார்க்கும். அது வந்து இது செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அவுட்புட் வராதான் இருக்கும். இதுதான் வந்து செட் பண்ணுறதுக்கு. டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எது வேணுமோ எடுத்துக்கும். ஆனால் அது கொடுக்கறதோட நீங்கள் வந்து பவர் சேவிங் சொல்லிட்டு கொடுக்கும்போது இன்டெல் கிராஃபிக்ஸ் எடுத்துக்கும். இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் வந்து எடுத்துக்கும். உங்களுக்கு இன்டெல் கிராஃபிக்ஸ் அப்பவும் சும்மா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் NVIDIA கிராஃபிக்ஸ் அது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டமாக இருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிப்பீங்க. இல்லை உங்கள் வீடியோ ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் பண்ண போறீங்க, இல்லை ரொம்ப ஹை ரெசல்யூஷன்னா நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி உங்களுக்கு பவர் சேவிங் இன்டெல் கிராஃபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். அது கொடுத்துட்டு ஓகே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த OBS Studio க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர்னு சொல்லிட்டு இருக்கிறது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வந்துடும்.
இப்போ வந்து டிஸ்பிளே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இந்த சோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட டிஸ்பிளேயோட இன்புட் உங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது, இல்லைனா வந்து உங்களோட ஆடியோட இன்புட் நீங்க பேசுறது அது மாதிரி இருக்கிற இன்புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ள வரும். இல்லை எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோன்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி தேவையில்லாதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஆடியோ மட்டும் வேணும், இல்லை வெப்கேமோட இன்புட் மட்டும் வேணும் சொல்லிட்டு அது மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆடியோ இன்புட் கேப்சர். ஆடியோ இன்புட் கேப்சர்னா அதாவது நான் இப்போ பேசுகிற மைக், இப்போ மைக்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஹெட்செட் மூலமாக பேசுறதா இருக்கட்டும், அது மூலமாக வர ஆடியோ இன்புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்லேருந்து மைக்ரோஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆடியோட இன்புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேதர் பண்ண ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட். ஆடியோ அவுட்புட் கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்பீக்கர்லேருந்து வர அவுட்புட் வந்து இது கேப்சர் பண்ணும். எதனா சவுண்டாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் இது பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், அதோட சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல டுட்டோரியல் போடுறவங்க, லைவ் பண்றவங்க வந்து லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கிறதுக்கு இருப்பாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு குட்டி ப்ரௌசர் மாதிரி இருக்கு. இதுல வந்து நீங்க லிங்கை போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை சர்ச் பண்ணி அதோட சோர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோட லிங்கை வந்து நான் எடுத்து இப்போ நான் இது வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் ஆகி என்னோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ லிங்க் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் போடலாம். அப்போ இன்ஸ்டாகிராம் அது மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட்டோட லைவ் அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கொடுக்கலாம். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராமோட இதை நான் எடுத்திருக்கேன், அது ப்ரௌசர்லன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நான் அந்த லிங்க்கை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸு அப்புறம் அந்த பேக்ரவுண்டு அந்த இது செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து நீங்கள் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம், இங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த கார்னரில் வேணாலும் வச்சுக்கலாம். இதை மட்டும் இல்லாத நீங்கள் மெயின் டிஸ்பிளே ஸ்க்ரீனோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இல்லை மூவ் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சோர்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் வேறு எதனா கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரெக்கார்டிங் ஸ்க்ரீனை வந்து நான் சின்னதாக்குறேன். இந்த இடத்துல வந்து என்னோட பிளாக் இருக்குது, இந்த இடத்துல வந்து என்னோட ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் டிஸ்பிளே, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் டிஸ்பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறது. அப்புறம் கேமிங் கேப்சர் எதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இதே மாதிரி கேப்சர் டிஸ்பிளே மாதிரி தான் உங்கள் கேம்ஸை மட்டும் கேப்சர் பண்ணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கேப்சர், அதாவது கேமர்ஸ் அது மாதிரி கேம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணுறவங்களாம் வந்து இந்த கேமிங் கேப்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதனா இமேஜ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் கொடுத்து உங்களோட இமேஜ் ஃபைலை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிருக்கேன். சில பேர் லோகோ அது மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மாதிரி இமேஜை வந்து சின்னதாக்கி உங்கள் லோகோ மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். வேற என்ன இமேஜ் வேணும்னாலும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஸ்லைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இமேஜை வந்து நீங்கள் ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்கள் ஃபைல்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா போதும். மீடியா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ இல்லை வீடியோ ஃபைல்ஸ் அது மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஆப்ஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மெயின் ஆப்ஷன் இது ஒன்று பார்த்துக்கலாம். சீன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொஃபைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன், அதில் டிஸ்பிளே கேப்சர் மட்டும் சோர்ஸில் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அதில் வந்து கேமிங் கேப்சர், அப்புறம் டிஸ்பிளே கேப்சர், அப்புறம் என்னோட சேனலோட லோகோ, அதுக்கப்புறம் சேனலோட நேம் அது கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து இந்த சீன்ஸில் வந்து நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ இந்த டைப் ப்ரொஃபைல் வேணுமோ நீங்கள் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோர்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் இருக்கிற இதை வந்து நீங்க ஓகே கொடுத்து நீங்க உள்ள எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேமிங் உள்ள இருக்கிற எல்லா சோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மொத்தமா நீங்க தனித்தனியா வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, சீன்ஸ்ல இருந்து சோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் அது மாதிரி வேறு எதனா வந்து போடணும், இல்லைனா வந்து எதனா மெசேஜ் அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னா இந்த டெஸ்ட்டில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அங்கே வந்து போட்டுக்கலாம். இப்போ அலோன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சி வீடியோ சோர்ஸ். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க மீடியா ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ இல்லை ஆடியோ வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் மீடியா சோர்ஸும் வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். மீடியா சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு ஃபைல் மட்டும் தான் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண
முடியும். ஆனா வந்து VLC-ல வந்து உங்களுக்கு அப்படி இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இங்க ஆட் ஃபைல்ஸ், அப்புறம் ஆட் டைரக்டரி, ஆட் பாத்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த கீழே வந்தீங்கன்னா இதுல வந்து வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தா இது வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி நீங்க ஆட் டைரக்டரின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி இருக்கிறது ஃபுல்லா வந்து பிளேலிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதை வந்து நீங்க லூப்பாவோ இல்ல ஷஃபிள் பண்ணியோ வந்து நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்னா வந்து எல்லாமே ப்ளே ஆகும். ஆனா மீடியா சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் ப்ளே ஆகும். ரெண்டுத்துக்கும் வந்து அதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ். வீடியோ கேப்சர் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்கேம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்கேம் ஆக்சஸ் பண்ணி இப்போ என்னோட வெப்கேம் மூலமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ் போகும்போதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களோட முகமும் தெரியணும், அதே டைம்ல வந்து ஸ்க்ரீனும் தெரியணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வெப்கேமோட ஃபீட் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து லைவ் போகும்போது இல்லை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட முகம் வந்து சைடில் வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. மிச்சபடி இங்கே வந்து என்னோட மெசேஜ், என்னோட வெப்சைட், சாரி பிளாக், அப்புறம் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மிக்சர். உங்கள் டெஸ்க்டாப் ஆடியோ இல்லை நான் பேசுகிற மைக் ஆடியோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதிகம் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் VLC வீடியோ சோர்ஸ் போட்டேன்ல அதோட ஆடியோ கூட நீங்கள் வந்து கீழே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற சோர்ஸோட ஆடியோ கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். நீங்கள் எது ஆடியோ வேணும் எந்த ஆடியோ வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ்னு இருக்கு. சம் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்கள் நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீன் டிரான்சாக்ஷன். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். அதில் வந்து நான் கேமிங் மாறினா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுல்ல அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேட் கட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. நீங்கள் கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஃபேடுன்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து உங்களுக்கு அப்படியே ஃபேட் ஆகி உங்களுக்கு அடுத்த ஃப்ரேம் மாறுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதோட டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டு அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் அது மாதிரி ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OBS சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நீங்கள் ஒன்லி உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லாத உங்களோட ஸ்க்ரீனும் வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அப்புறம் ப்ளஸ் வந்து உங்கள் லோகோ அது மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த OBS சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்ல வந்து OBS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணியிருந்தானே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ மோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதுவும் வந்து ஒரு தனி வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை அப்லோட் பண்ணிட்டேன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நீங்கள் சோர்ஸில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, டிஸ்பிளே கேப்சர் அப்புறம் இந்த லோகோ எல்லாம் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணணும் ஸ்க்ரீன் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தா ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டை வந்து ஆகி முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்க்க நீங்கள் ஷோ ரெக்கார்டிங்ஸில் போனீங்கன்னா அந்த ஃபைல் சேவ் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MKB ஃபார்மேட்டில் இருக்கும். சில வீடியோ எடிட்டர்ஸ் சில வீடியோ பிளேயர் வந்து MKB ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் உங்கள் வீடியோவே வந்து காமிக்காது அந்த பிளேயருக்குள்ளே போய் பார்த்தா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைனலாக ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ரீமேக்ஸ் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடும். MKBலேருந்து MP4 ஃபார்மேட் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் MP4ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா MP4 எல்லா வீடியோ பிளேயருக்கும் சப்போர்ட் ஆகும், வீடியோ எடிட்டருக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ ஈஸி ஃபைல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக ஃபைனலாக ரீமேக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ MKBலேருந்து MP4க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு ஃபைல். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல், இது அப்ளிகேஷன் ரிலேட்டட் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் தீம்ஸ் அது மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து நான் OBS யூஸ் பண்ணி எப்படி யூடியூப் லைவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து இந்த ஸ்டீம் செட்டிங்ஸை பற்றி நான் சொல்கிறேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ரிலேட்டட் செட்டிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ரிலேட்டட் செட்டிங். ரெக்கார்டிங் பேத் வந்து இந்த வீடியோ எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அதோட பேத் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி, மீடியம் ஃபைல் சைஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. மிச்சபடி வேறு எதனா சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபைல் சைஸ் வந்து பெருசாகும்.
ரெக்கார்டிங் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேவி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சபடி MP4 இல்லை MOV அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் காமிக்கும். ஏன் இந்த வார்னிங் சிம்பிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கேமிங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதாவது MP4 MOV ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஃபைல் வந்து ரிகவர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தால் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதே வந்து நீங்கள் எம்கேவியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணலாம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எம்கேவி வந்து யூஸ் பண்ண சொல்லி அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் எம்கேவி யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னல, அந்த ரீமேக்ஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் MP4 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேவியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் ரெக்கார்டிங் ஃபார்மேட். ஹாட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்கட் கீஸ். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்புறம் ஸ்டாப் ரெக்கார்டிங்லாம் வந்து நீங்களே வந்து ஓனாக ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே Shift-Z கொடுத்துருக்கேன். அப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா Shift-X கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ண Ctrl-Z கொடுத்துக்கலாம். இல்லை வந்து Ctrl-X கொடுத்துக்கலாம் ஸ்டாப் பண்ண. அது மாதிரி நீங்கள் நிறைய இது வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒரு சீன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சோர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆன் ஆஃப் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கேமிங்லேருந்து ரெக்கார்டிங் மாற இல்லை ரெக்கார்டிங்லேருந்து நான் வெப் கேப்சருக்கு மாற அது மாதிரி எல்லாத்தோட ஷார்ட்கட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நீங்கள் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் இந்த கீன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, நார்மலாக அப்படியே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் OBS ஸ்டுடியோட பேசிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸாக தான் சொல்லியிருக்கேன். இல்லை இன்னும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லணும்னா ரொம்ப பெரிய டியூட்டோரியல்லாம் போகும். ஸோ கொஞ்சம் பேசிக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த சீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வேணாலும் இந்த டிஸ்பிளேல வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மாற்றுறதோ சுருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். OBS ஸ்டுடியோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ தான். நீங்கள் தாராளமாக இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்க்கட்டும். எதனா டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத வந்து SpaceTech யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.